அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் தினமணி செய்தித்தாளில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளை பார்க்குறோம். இன்னைக்கு என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாலியல் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு சம்பவத்தின் பின்னணியாக தான் இந்த ஒரு விஷயம் மாற்றப்பட்டிருக்கு. அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிறத வழங்கி இருக்காங்க. சரிங்களா? பாலியல் வன்கொடுமை பண்ணக்கூடியவர்களுக்கு 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை பண்றவங்க, கூட்டு பாலியல் வன்கொடுமை பண்றவங்க, இந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் சட்ட திருத்தமாக கொண்டு வந்திருக்காங்க. பாரதிய நியாய சன்ஹிதா மற்றும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி 1998ல ஒரு சட்டம் வந்திருக்கும். இந்த சட்டங்களை எல்லாத்தையும் திருத்தம் செஞ்சு அதற்கு கீழே வழங்கக்கூடிய தண்டனைகளை விரிவாக்கம் செஞ்சு நமக்கு மரண தண்டனை அப்படிங்கிறத உட்புகுத்தி இருக்காங்க. சரியா? இந்த சட்டங்கள் பார்த்தோம்னா நிறைய குற்றங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டா போதும். இது என்ன சட்டத்தை திருத்தி இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதா நமக்கு முக்கியம். ஒவ்வொரு குற்றத்துக்கும் என்ன தண்டனை வழங்கப்படுறாங்க அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? ரைட். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு தமிழகத்துக்கு வரி பகிர்வு 7,000 கோடி விடுவிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மத்திய மாநில அரசாங்கங்கள் பார்த்தோம்னா அந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது எடுத்துட்டு வருவாங்க. தமிழகத்துக்கு 15வது, அதாவது 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல தான் நமக்கு இந்த வரி பகிர்வு அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? அந்த வகையில பாக்குறப்ப 41% அந்த டாக்ஸ் டெவல்யூஷன், ஓகேங்களா, வெர்டிகல் டெவல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7,000 கோடி கொடுத்துருக்காங்க. இதே நமக்கு பீகார் போன்ற மாநிலங்களை பார்த்தோம்னா பீகாருக்கு 17,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு முரண்பாடு நம்மளால பார்க்க முடியும். இருந்தாலும் அதற்கு பல்வேறு காரணிகள் அப்படிங்கிறது இருக்கு. சரியா? அந்த காரணிகள்லாம் நம்ம பார்த்தோம்னா பாப்புலேஷன் ஒரு கிரைட்டீரியாவா வச்சிருக்காங்க, எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷனை ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. இருந்தாலுமே சதர்ன் ஸ்டேட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்றது இதுதான். ஓகேங்களா? நம்ம அதிகமாக வரியை கொடுக்குறோம், ஆனால் கம்மியான வரியை தான் வாங்குறோம். இந்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக போயிட்டே தான் இருக்குது. இது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எலாபரேட்டாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? டிஸ்பியூட்ஸ் இன் சென்ட்ரல் ஸ்டேட் டாக்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறதுல. சரியா? சரி, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, விசிக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளுக்கு மாநில கட்சி அங்கீகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஒரு கட்சி மாநில கட்சி அங்கீகாரம் பெறணும் அப்படின்னா 6% வாக்குகள் மற்றும் 2 சட்டமன்ற தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கணும். அடுத்த கண்டிஷன் 6% வாக்குகள் அல்லது அதோட கூடுதலாக ஒரு லோக்சபா சீட்டு ஜெயிச்சிருக்கணும். அடுத்ததா பார்த்தோம்னா 3% இடங்கள் அல்லது 3 இடங்களை சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கணும். ஓகேங்களா? 3% இடங்கள், 3% ஆஃப் த சீட்ஸ் ஆர் 3 சீட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கணக்கு வரும். சரிங்களா? அடுத்தது 25ல் ஒரு லோக்சபா சீட்டு, 25 லோக்சபா சீட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு லோக்சபா சீட்டாக ஜெயிச்சிருக்கணும். கடைசியா பார்த்தோம்னா லோக்சபா ஆர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன்ல நமக்கு 8% வாக்குகளை வாங்கியிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்யக்கூடிய, ஏதாவது ஒரு கண்டிஷனை பூர்த்தி செய்யக்கூடிய கட்சிகளுக்கு மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கப்படுது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா திமுக, அதிமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிகள்லாம் மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெற்று இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கு. ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி சின்னம் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும். அவங்களுக்கு இந்த ஸ்டார் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷன் கேம்பெயின் எப்பெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் அவங்களுடைய ஸ்பெண்டிங் அப்படிங்கிறத அதிகப்படுத்தி கொடுப்பாங்க. அரசாங்கம் சார்பாக விளம்பரங்கள் செய்யப்படும் அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு. இதெல்லாமே பார்த்தோம்னா அவங்களுடைய பெனிஃபிட்ஸா இருக்கும். சரிங்களா? நம்ம பார்க்குறப்ப என்ன கண்டிஷன்ஸ்னால இந்த ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னேஷன் வருது, அடுத்தது என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு இந்த ரெகக்னேஷனால அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்றைய திருக்குறள். இன்றைய திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது காலந்தாழ்த்தி செய்யத்தக்கவற்ற செயல்களை காலந்தாழ்ந்துதான் செய்ய வேண்டும், விரைவா செய்ய முடிக்க வேண்டிய செயல்களை விரைவாகவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவாக செய்யக்கூடிய செயல்களுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது அப்படிங்கிறதா இந்த குறளுடைய பொருள். திருக்குறளின் 672 அதிகாரம் வினை செயல் வகை. சரிங்களா? மற்றபடி வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜனவரி 9ஆம் தேதி இந்த பிரவேசி பாரதிய திவாஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? காந்திஜி அவர்கள் ஜனவரி 9, 1915 தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார். அந்த ஒரு தினத்தை நினைவு கூறும் வகையில 2 வருடங்களுக்கு ஒரு முறை ஜனவரி 9ஆம் தேதி பிரவேசி பாரதி திவாஸ், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுது. அந்த தினத்தன்னைக்கு பார்த்தோம்னா பிரவேசி பாரதிய சம்மன் விருதுகள் அப்படிங்கிறது வழங்கப்படும். வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுது. அந்த வகையில இந்த வருஷம் இந்த நிகழ்ச்சி புவனேஸ்வர், ஒடிசாவுடைய தலைநகரம் புவனேஸ்வரில் நடந்த இந்த நிகழ்ச்சியில 27 இந்திய வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய வம்சாவளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. 27 இந்தியன் டயஸ்போரா பீப்புள் காட் த அவார்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு ஹென்றி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இந்த ஹென்றி பாஸ்போர்ட் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ஒரு இந்தியாவோட பாஸ்போர்ட் வச்சிருக்கோம், ஒரு நாட்டோட பாஸ்போர்ட் வச்சிருக்கோம்னா எத்தனை நாடுகளுக்கு விசா இல்லாம நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு தான் இது. சரிங்களா? ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இந்தியாவுடைய தரவரிசை அப்படிங்கிறது 85வது இடத்துல இருக்கு. இந்தியாவை வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்னா சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா உலகின் வெப்பமான ஆண்டாக 2024 அப்படின்னு சொல்லி காப்பர்னிக்கஸ் கிளைமேட் சேஞ்ச் சர்வீஸ் இந்த ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதாவது தொழில் புரட்சிக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கும், இப்போ ஒரு ஆவரேஜ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரெண்டு டெம்பரேச்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இருக்கணும், ஆர்எல்ஸ் 2.7 ஃபாரன்ஹீட்ல இருக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது, அதுதான் த்ரெஷ்ஹோல்டு லிமிட். சரிங்களா? ஆனால் 2024ஓட வெப்பநிலை அப்படிங்கிறது 1.6 to 7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போயிருக்கு. அதனால தான் இந்த 2024 உலக அளவில் இந்த ரெக்கார்டட் ஹிஸ்டரியிலேயே வார்மஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உமாஜின் அப்படிங்கிற மாநாடு நடந்து முடிஞ்சுது. அதுல பார்த்தோம்னா மகளிர் சுய உதவி குழுக்களுடைய நிதி மேலாண்மைக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மின்மதி 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு சிம்பிளா இந்த மின்மதி 2.0 அப்படிங்கிற ஆப் அதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் நிதி மேலாண்மைக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு செயலியாக இருக்கு. சரியா? இதெல்லாம் நமக்கு எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கறத நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிப்போம். எக்கனாமிக் விமனோட பொருளாதார முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் என்ன மாதிரியான திட்டங்களை எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப இந்த மாதிரியான திட்டங்களை நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு செய்தித்தாளில் இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.